தாவேக்கா தமிழ்நாட்டுல ஆட்சி அமைச்சிச்சுன்னா சத்தியமா சொல்றேன் என் அக்கௌண்ட்டே டீஆக்டிவேட் பண்ணிட்டு டெலிட் பண்ணிட்டு போயிடுறேன். சோசியல் மீடியால ஒரு பிளாட்ஃபார்ம்ல கூட நான் இருக்க மாட்டேன். அட ஸ்பீக்கர் அக்கா, நமக்கு இவ்வளவு தலக்கணம் வேணுமா? தேவையில்லாம இப்படி வாயை விட்டீங்களேக்கா. இனிமே இந்த சோசியல் மீடியாவை யாரு காப்பாத்துவா? என்னக்கா நீங்க அக்கௌண்ட் டீஆக்டிவேட் பண்ணிரோமா? சொன்ன சொல்ல காப்பாத்தணும். அப்படி சொன்ன காப்பாத்தாதவங்களுக்கு மரியாதை கொடுக்க கூடாது. நான் சொன்ன மாதிரியே என்னோட அக்கௌண்ட் டீஆக்டிவேட் பண்ணிடுவேன். நாளைக்கு காலையில 10 மணிக்குள்ள என் அக்கௌண்ட் நானே டீஆக்டிவேட் பண்ணிடுவேன். ஆனா போதில்லாத ஒரு தமிழ்நாட்டை உருவாக்குவேன். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல இதெல்லாம் வந்து மனசு மாத்துறது, ஏதோ ஒரு நியாயமா அப்படியே கொண்டு வருது, இதெல்லாம் வேணாம். டெலிட் டீஆக்டிவேட்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஜஸ்ட் கோ பை பை. ஓகே. நம்பர் 2, நாங்க ஜெயிச்சு உட்காந்ததை விட ஆப்போசிஷன்ல உட்காந்தது தான் ஜாஸ்தி. இப்பதானே நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க. ஆப்போசிஷன்ல டிஎம்கே உட்காரும்போது அது எவ்வளவு டேஞ்சரஸ்னு உங்களுக்கு இனிமே தான் புரிய போகுது. அண்ட் சண்டை செஞ்சே பழகுனாங்க. அதனால எந்த சண்டையா இருந்தாலும் நாங்க ரெடி. வாங்க களத்துல சந்திப்போம். இனிமே தான் ஆட்டம் இன்னும் சூப்பரா சூடு பிடிக்க போகுது. அதாவது நாங்க எதிர்க்கட்சியா இருக்கும் போதே எனக்கு புரியல. முதல்ல நீ எத்தனை நாள் வந்து டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? டிஎம்கேல நீ எவ்வளவு நாளா இருக்க? எனக்கு புரியல. நாங்க பப்ளிக்ல இந்த மாதிரி இந்த மிரட்டல் காமெடியா இந்த மிரட்டல்லாம் விடுறதுக்கு முன்னாடி இப்படிலாம் நான் பேசலாமா அப்படின்னு கேட்டுட்டு வந்து பேசு. இல்ல இப்படிலாம் போய் ஒளரு பாத்துக்கலாம், இன்டைரக்டா நம்ம ஏதாவது வந்து இப்படிலாம் இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு யாராவது வந்து உனக்கு சொல்லி கொடுத்தாங்களா அந்த கட்சியில இருந்து? நல்ல ஓட்டு இல்ல இல்ல. ஆமா, அவர் நான் தான் ஆட்சி பிடிப்பேன், நான் தான் ஆட்சி பிடிப்பேன். இதெல்லாம் நடக்கிற காரியமா? பிராக்டிகலா யோசிக்கணும். நம்ம கண்ண மூடி உட்கார்ந்து உலகம் இருந்துச்சுன்னா உலகம் இருந்துமா? இப்ப ஏடிஎம் கிடிஎம் தூங்க போயிடுவாங்களா? ஒருவேளை அப்படிதான் தூங்கிட்டாங்களோ? 234 தெரியல. 100 வேண்டாம், 50 வேண்டாம், 30 10 சீட் ஜெயிச்சிரும். நான் அரசியலே பேச மாட்டேன். தாவேக்கா தனித்து கூட்டணி வச்சு. நீங்க யாரும் வந்து வருத்தப்படாதீங்க. நம்ம தலைவர் வந்து மானஸ்தர், அதனால வந்து இனிமே அரசியல் விஷயங்களை வந்து பகிர மாட்டார். இனிமே அவருடைய வேலையை வந்து ராஜினாமா செய்ய போகிறார். கொடுத்த சொல்லை வந்து தவற மாட்டார் என்பதை நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். ஓகே. ஸோ மொத்தத்துல டிவிக்கே ஜெயிச்சதுக்கு ஒரே காரணம், ஏழைங்க பாலைங்க மனசு வச்சா நாளைக்கு நீங்களும் சிஎம் தான். அவ்வளவுதான்.